السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولكل أمة جعلنا منسكا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: أربعة لا تجزئ في الأضاحي: العوراء البين عورها، والمريضة البين مرضها، والأرجاء البين ضلعها، والأجفاء التي لا تنقى، أو كما قال عليه الصلاة والسلام. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அருட்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, துல்காதா மாதம் இன்றுடனோ அல்லது நாளையுடனோ முடிந்து அதற்கு அடுத்து எதிர்வரும் மாதம் துல்ஹஜ் மாதம், ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, இன்று துல்காதா பிறை 29 இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. இன்று சக்குடைய தினம், சந்தேகத்தினுடைய தினம். இன்று மகரிபில் பிறை தென்பட்டால் அது ஹஜ்ஜுடைய பிறையாக அது அறிவிக்கப்படும். பிறை தென்படாத பட்சத்தில் இந்த துல்காதாவுடைய மாதம் 30 பூர்த்தி செய்யப்படும். இதுதான் நபி வழியாக இருக்கிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி திர்மிதி, அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்: நீங்கள் துல் ஹஜ்ஜுடைய பிறையை கண்டால், இன்னைக்கு சாயங்காலம் மாலை மக்ரிப் நேரத்தில் பார்க்க போறோம். அப்ப நீங்கள் துல் ஹஜ் பிறையை கண்டால் உங்களில் ஒருவர் குர்பானி கொடுக்க நாடினால் அவர் தமது ரோமங்களை களைய வேண்டாம், அவர் தமது நகங்களை வெட்ட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிப்பார்கள். எதுவரைக்கும்? அவர் குர்பானி கொடுக்கும் வரைக்கும். அப்ப குர்பானி கொடுப்போர், கொடுக்க நாடுவோர், இதுவரைக்கும் குர்பானிக்கான பிராணிகளை பிடிக்க முடியாமல் நாளையோ நாளை மறுதினமோ இன்னும் 2 நாட்கள் கழித்தோ குர்பானி பிராணிகளை பிடித்து குர்பானி கொடுக்க நாடியவர், அவர் குர்பானி கொடுக்கின்ற வரைக்கும், குர்பானி எப்போது கொடுக்கலாம்?
துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள் பெருநாள் தொழுகைக்கு பிறகு அதனுடைய நேரம் ஆகிவிடும். கண்ணியமிக்கவர்களே, அப்போ துல்ஹஜ் பிறை 10ல் கொடுக்கலாம், துல்ஹஜ் பிறை 11ல் கொடுக்கலாம், துல்ஹஜ் பிறை 12ல் கொடுக்கலாம், துல்ஹஜ் பிறை 13 மாலை வரை அசர் நேரம் வரைக்கும் கொடுக்கலாம். ஐயாமு தஷ்ரீகி குல்லுஹா தபுஹுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஐயாமு தஷ்ரீக் தக்பீர் சொல்றாங்களா இல்லையா? இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் யாவும் இறைவனுக்காக அறுத்து பலியிடக்கூடிய குர்பானியினுடைய நாட்களாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிப்பார்கள். அப்ப குர்பானி கொடுக்க நாடுவோர் அவர் துல்ஹஜ் பிறையில 10ல் கொடுக்கிற வரைக்கும் தமது முடிகளை களையக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது. அல்லது பிற 11ல் கொடுக்க நாடுறாரு அது வரைக்கும், அல்லது பிற 12ல் கொடுக்க நாடுறாரு அது வரைக்கும், அல்லது பிறை 13 வரைக்கும் பிற்படுத்தி அப்போது குர்பானி கொடுத்தால் அது வரைக்கும் அவர் தமது ரோமங்களை களைய வேண்டாம், தமது நகங்களை வெட்ட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிப்பார்கள். ஏன் இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும்? அதாவது இன்றைய வருடம் புனித காபாவிற்கு ஹஜ்ஜி செல்லக்கூடிய ஹாஜிகள், அப்ப அவர்கள் குர்பானி கொடுப்பது அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஒரு அம்சமாக இறைவன் வைத்திருக்கிறான். அப்ப அவர்கள் குர்பானி கொடுக்கிறாங்க. எனவே அவர்களை ஃபாலோ பண்ணி அவர்களுடைய அமலை பின்பற்றி ஹஜ்ஜி செய்யாத ஊரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அதை ஃபாலோ பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. அப்ப ஹாஜிகள் மாத்திரம்தான் குர்பானி கொடுக்கணுமா? இல்லை. ஹஜ்ஜிக்கு போக முடியாத உள்ளூரில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பை பெற்ற அந்த இஸ்லாமியர்களும் குர்பானி விஷயத்தில் ஹாஜிகள் பின்பற்றி நடக்கக்கூடிய அந்த வணக்க வழிபாட்டை, அந்த செயல்களை குர்பானி கொடுப்போரும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் கேட்டுக்கொள்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, இந்த ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் துல்ஹஜ் பிறை 7ஆம் நாளில் இருந்து ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் கட்டுவார்கள். அப்ப ஹஜ்ஜிக்காக அவர்கள் இஹ்ராம் கட்டுகின்ற பொழுது அவர்களுக்கு அது வரைக்கும், அது முன்னால் வரைக்கும் ஹலாலாக இருந்த யாவும் ஹராம் ஆகிவிடும். என்ன ஹலால்? தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்தலாம், அது முன்னால வரைக்கும். அப்ப ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் கட்டினால் அவர்கள் தைக்கப்பட்ட ஆடைகளை அணியக்கூடாது. அப்ப தலையை மூடும்படியாக இருக்கக்கூடிய குல்லாவோ தொப்பியோ அல்லது தலைப்பாகையோ அவர்கள் அணியக்கூடாது. அவர்கள் ரோமங்களை களையக்கூடாது. அவர்கள் நகங்களை வெட்டக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன அப்படின்னா, அவர்கள் தமது மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு குர்பானி கொடுப்போர் 100% ஹாஜிகளை பின்பற்றி நாம இஹ்ராமுடைய ஆடையில் அணிஞ்சுதான் குர்பானி கொடுக்குமா? அப்படி கிடையாது. ஒரு சில விஷயங்களில், குர்பானி விஷயங்களில் ஹாஜிகளை நாம் பேண வேண்டியது இருக்கிற காரணத்தினால் அவர்கள் எப்போது முடிகளை களைவார்கள், எப்போது நகங்களை வெட்டுவார்கள் என்று சொன்னால், எப்போ துல்ஹஜ் பிற 10 அன்னைக்கு முக்கியமான அமல்கள் இருக்கிறது, ஷைத்தான்களுக்கு கல்லறியது வேண்டியது இருக்கிறது, அப்ப அவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அப்ப குர்பானி கொடுத்து விட்டால், அவர்கள் குர்பானி கொடுத்து விட்டால் சிறிய ஹலால் ஆகிவிடும் அவர்களுக்கு. சிறிய ஹலால், சிறிய ஹலால்னா குர்பானிக்கு பிறகு அவர்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், இஹ்ராமுடைய ஆடையை களைந்து
தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்தலாம். அதுக்கப்புறம் முடிய வெட்டுவாங்க, அதுக்கப்புறம் நகங்களை களைவார்கள். ஆனால் மனைவியோடு ஈடுபடக்கூடாது. ஹஜ்ஜுடைய தவாஃப் இருக்கிறது, அந்த ஹஜ்ஜுடைய தவாஃப் முடிஞ்ச பிறகுதான் மனைவியோடு ஈடுபட வேண்டும் என்று இஸ்லாம் கேட்டுக்கொள்கிறது. அப்ப ஹாஜிகளை ஃபாலோ பண்ணி நாமும் குர்பானி கொடுக்கின்ற வரைக்கும் நமது ரோமங்களை களையக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது. சரி, குர்பானி கொடுப்பவர் இந்த 10 நாளைக்கு மனைவியோடு சேர்ந்த பாவமா? அது கிடையாது. அந்த விஷயத்தில் ஹாஜிகளை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இஸ்லாம் சொல்லுகிறது. இன்னொரு விஷயம், ஏன் இஸ்லாம் இதை சொல்லுகிறது? குர்பானி கொடுப்போர் பரட்ட தலையா இருக்கணுமா? முடிகளை வெட்டக்கூடாதா? அப்ப நகங்கள் வளர்ந்தால் வெட்டக்கூடாதா? இஸ்லாம் என்ன ஹிக்மத், என்ன தத்துவத்தை இந்த விஷயத்தில் சொல்லுகிறது என்று சொன்னால், குர்பானி கொடுப்பதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. அதனுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும், நாம் எந்த பிராணிகளை குர்பானி கொடுக்கிறோமோ அதனுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இது ஒரு நன்மை, இது ஒரு சவாபு. இன்னொரு சவாப் என்ன அப்படின்னா, குர்பானி கொடுப்பவரை நரகம் தீண்டாது. குர்பானி கொடுப்பவரை நரகம் தீண்டாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முடிகளை கூட வெட்ட வேண்டாம், நகங்களை கூட வெட்ட வேண்டாம், அந்த நகத்தை கூட நரகம் தீண்டாது. ஒரு முடியாக இருந்தாலும் அதை கூட நரகம் தீண்டாது. அப்ப இந்த உடலுக்கு பரிபூர்ணமான விடுதலை, நரக விடுதலை கிடைக்க வேண்டும். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோமங்களை களைய வேண்டாம், நகங்களை வெட்ட வேண்டாம், பரிபூர்ணமான விடுதலை உனது உடலுக்கு மாத்திரமல்ல, உனது நகத்திற்கும் விடுதலை இருக்கிறது. உங்களது ரோமங்களுக்கும், ஒரு ரோமமாக இருந்தாலும் அதையும் நரகம் தீண்டாது. அப்ப பரிபூர்ணமான நரக விடுதலை கிடைப்பதற்காக இந்த அம்சங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணும்படி நம்ம இடத்திலே பணிக்கிறார்கள். இதுதான் இதற்கு ஹிக்மத்து. கண்ணியமிக்கவர்களே, இப்போ குர்பானி நம்ம கொடுக்க போறோம். யாரு கொடுக்கலாம், யாரு கொடுக்க கூடாது அப்படின்னா, மெயினா ஒன்று முஸ்லிமாக இருக்க வேண்டும். ஒரு குப்புசாமியோ கந்தசாமியோ குர்பானி கொடுத்தால் அது பிரியாணிக்காக அறுக்கிறாங்கன்னு அர்த்தம், அது குர்பானி ஆகாது. அப்போ ஒருத்தர் ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும், அதாவது முஸ்லிமாக இருக்க வேண்டும். இது ஒரு நிபந்தனை. இரண்டாவது, பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். ஒரு சின்ன பிள்ளை பருவ வயதை அடையவில்லை, அந்த குழந்தைக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கிறது, லட்சாதிபதியா இருக்குது, அப்போ வசதி வாய்ப்பு இருக்குது, அப்ப அந்த குழந்தை குர்பானி கொடுக்கணுமானா பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். அப்ப பருவ வயதை அடையாத குழந்தைகளின் மீது குர்பானி கடமை இல்லை. இது இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது, புத்தி உள்ளவரா இருக்கணும். பைத்தியம் இருக்குது, பருவ வயதை அடைந்த பைத்தியங்கள், பணக்கார பைத்தியங்கள், இந்த பைத்தியத்தின் மீது குர்பானி கடமையா? குர்பானி கடமை இல்லை. குர்பானி என்பது ஒரு வணக்கம், நல்லா கவனிச்சுக்கணும். குர்பானி என்பது நாம் யாருக்கும் செய்ய முடியாது. தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான், நோன்பு என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான், ஹஜ் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான். அந்த வரிசையில் குர்பானி என்பதும் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய ஒரு உயர்ந்த வணக்கமாக இருக்கிறது. அப்போ தொழுவதற்கு என்ன ஆகணும்? பைத்தியத்தின் மீது தொழுகை கடமையா? கிடையாது. பைத்தியத்தின் மீது ஹஜ் கடமையா? கிடையாது. அப்ப இதே போன்று குர்பானி கொடுப்பவர் அவர் புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும். இது மூன்றாவது நிபந்தனை. நான்காவது நிபந்தனை, அவர் ஊரில் தங்கி இருக்க வேண்டும். பிரயாணி ஆயிட்டாரு, துல்ஹஜ் மாசம் வந்துருச்சு, குர்பானி கொடுக்கக்கூடிய சமயத்தில் அவர் பிரயாணம் செய்ய வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை வந்து விட்டது அப்படின்னா, பிரயாணத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராணியின் மீது குர்பானி கடமை கிடையாது.
என்ன இருக்கணும்? உள்ளூரில் தங்கி இருக்க வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் 10 ஆண்டுகள் தங்கினார்கள். எத்தனை வருஷம்? மதீனாவில் 10 ஆண்டுகள் தங்கினார்கள். அந்த 10 ஆண்டுகளும் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். அப்ப உள்ளூரில் தங்கி இருக்க வேண்டும். அப்ப பிரயாணத்தில் இருப்பவரின் மீது குர்பானி என்பது கடமை கிடையாது. 4வது நிபந்தனை. 5வது நிபந்தனை என்ன அப்படின்னா, சுதந்திரமானவராக இருக்க வேண்டும். அந்த காலத்தில் அடிமை கலாச்சாரம் இருந்தது. இப்போ அடிமை கலாச்சாரம் இருக்கிறது, ஏதோ ரூபத்தில் இருக்குது. இந்த அரபிகள் அமெரிக்காவுக்கு அடிமைகளா இருக்கிறாங்களா இல்லையா? இப்பவும் அடிமை கலாச்சாரம் இருக்கிறது, ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சாயத்தில் இருக்கிறது. அப்ப அந்த காலத்தில் அடிமை என்பது இருந்தது. அப்ப அடிமையின் மீது, அந்த அடிமை முஸ்லிமா இருக்கிறாரு, பருவ வயது அடைஞ்சிருக்கிறாரு, நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அந்த அடிமையின் மீது குர்பானி கடமை கிடையாது. எப்படி இருக்கணும்? சுதந்திரமானவராக இருக்க வேண்டும். இந்த சுதந்திரமானவர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆண்கள் தான் குர்பானி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பெண்ணுக்கும் வசதி வாய்ப்பு இருந்தால், நமது மனைவிமார்களுக்கும் வசதி வாய்ப்பு இருந்தால், நமது தாய்மார்களுக்கும் வசதி வாய்ப்பு இருந்தால் அவர்களும் குர்பானி கொடுக்கலாம். சுதந்திரமானவராக இருக்க வேண்டும். இது ஒரு 5வது நிபந்தனை. 6வது நிபந்தனை என்ன அப்படின்னா, வசதி வாய்ப்பை பெற வேண்டும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜக்காத்தினுடைய அளவுகோல் வரைக்கும் பணம் இருக்கணுமா, தங்கம் இருக்கணுமா, வெள்ளி இருக்கணுமா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா ஹதீஸ்ல அப்படிலாம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, மன் வஜத சஅத்தன், வசதி வாய்ப்பை எவர் பெறுகிறாரோ, குர்பானி கொடுப்பதற்கு, ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பதற்கு, அல்லது மாட்டை குர்பானி கொடுப்பதற்கு, அல்லது ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதற்கு, அல்லது குறைந்தபட்ச அளவு பங்கு சேர்வதற்கு எவருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, அதாவது குர்பானி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களில் அவர் கடனாளியாக இருக்கக்கூடாது. கடனாளியாக இருந்தால் அவர் தமது கடனை அடைத்து விட வேண்டும். கடனுக்கு வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடாது. சில பேர் பார்க்கிறோம், கந்து வட்டிக்கு வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடிய காட்சி இருக்குதா இல்லையா? என்ன சொல்றாங்க தெரியுமா? பரம்பரையா எங்க குடும்பத்தில் குர்பானி கொடுத்து வந்திருக்கிறான், என் முப்பாட்டம் குர்பானி கொடுத்தான், என் பாட்டம் குர்பானி கொடுத்தான், எங்க அத்தா குர்பானி கொடுத்தாரு. இவனை பார்த்தா ஏழை பரதேசியா இருப்பார், இவருக்கு வசதி வாய்ப்பே இருக்காது. ஆனாலும் குடும்ப கௌரவம் ஒண்ணு, என்னமோ பெரிய குடும்பம், இவர் தூக்கி நிறுத்துற மாதிரி ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு எங்க குடும்பம் குர்பானி கொடுத்தே வந்திருக்கிறது. அவர்கள் வசதி வாய்ப்பா இருந்திருப்பாங்க, குர்பானி கொடுத்திருப்பாங்க. இந்த 4வது தலைமுறை இவரை பார்த்தா கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஆளா இருப்பார், கடனாளியா இருப்பாரு. ஆனால் குடும்ப கௌரவத்திற்காக வேண்டி என்ன செய்யறார் அப்படின்னா, என்னமோ அவரின் மீது குர்பானி கடமை என்று நினைத்து கொண்டு சில பேர் கந்து வட்டிக்கு கடன் வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியை காணுகிறோம். இது குர்பானியே கூடாது, மாறாக இது பெரும் பாவம். கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டுகள் குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை ஆடுகள் கொடுத்தாங்க? ஒவ்வொரு சமயம் 2 ஆடுகளை குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு சமயம் 2 ஆடுகளை, கொழுத்த ஆடுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கின்ற பொழுது இது எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் என்று நியத் வைப்பார்கள். இன்னொரு ஆட்டை குர்பானி கொடுக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நியத் வச்சாங்க தெரியுமா? ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட எனது உம்மத்தினர் அனைவருக்கும் இந்த குர்பானியை கொடுக்கிறேன். ஏன்பா நீ குர்பானி கொடுக்கணும்? நீ ஏழை பாளையாக இருந்தால், நீ கடனாளியாக இருந்தால், நீ கஷ்டப்படுவனாக இருந்தால், உனக்காக உயிருக்கு மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. நீ குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப வசதி வாய்ப்பை பெற வேண்டும். அதாவது கடனாளியாகவும் இருக்கக்கூடாது,
ஒருத்தர் கடனே இல்லை, கடன் வாங்கியும் குர்பானி கொடுக்கக்கூடாது. கடனாளியின் மீது தான் குர்பானி கடமை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு கடன் காட்சியே இல்லை, ஆனால் வசதி வாய்ப்பு இல்லை. அப்போ குர்பானி கொடுப்பதற்காக கடன் வாங்கி குர்பானி கொடுக்கலாமானா அதையும் குர்பானி கொடுக்கக்கூடாது என்பதனை இஸ்லாம் தெல்ல தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. அப்போ இந்த நிபந்தனைகளை பேணி குர்பானி கொடுக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, இந்த நிபந்தனைகள் எல்லாம் சில பேர் அடைஞ்சி குர்பானி கொடுக்கணுமா, யார் வீட்டில் வேலை பார்க்கறது, இந்த தியாகம் கூட பண்ணலைன்னா இஸ்லாத்திற்கு நம்மெல்லாம் வாழ்ந்து வேஸ்ட்டு. அப்போ கண்ணியமிக்கவர்களே, சில பேர் என்னம்னா குர்பானி கால்நடைகளை தான் குர்பானி கொடுக்க வேண்டும். கால்நடைகள் என்று சொன்னால் 8 வகை கால்நடைகள். கால்நடைகள் என்னது? அதாவது கால்நடை என்று சொன்னால் விவசாயத்திற்காக பயன்படுத்தக்கூடியதுதான் கால்நடை. அதனுடைய மாமிசங்களை பயன்படுத்தலாம், அதனுடைய ரோமங்களை பயன்படுத்தலாம், அதனுடைய தோல்களை பயன்படுத்தலாம், அதனுடைய பால்களை பயன்படுத்தலாம். மேலும் மனிதர்களுடைய சுமையையும் அது கொண்டு போய் சேர்க்கிறது. இதுதான் கால்நடை. கால்நடைகளில் 8 வகை இருக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னா செம்மறி ஆடு இருக்கிறது. செம்மறி ஆட்டில் 2 வகை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சமானியத அஸ்வாஜ், கால்நடைகளில் 8 வகை குர்பானி கொடுக்கலாம். மினவ்வானி ஃபினைனி, செம்மறி ஆட்டில் 2 வகை. 2 வகைனா ஆணு பெண்ணு. கிடாய் இருக்குது, இது ஆண் கிடாய் தான் கொடுக்கணுமா, பெட்டை கிடாயை கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சிறப்புன்னு ஒன்று இருக்குது. ஒரு காரியத்தில் உயர்வானதுன்னு ஒன்று இருக்குது, அதற்கு அடுத்த கட்டம்னு இருக்கிறது. செம்மறி ஆட்டிலேயே ஆண் கிடாயையும் கொடுக்கலாம், பெண் கிடாயையும் கொடுக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது 2 வகை ஆயிடுச்சு. ஒமினல் மாசிசினைனி, வெள்ளாட்டில் 2 வகை. வெள்ளாடு கொடுக்க கூடாது, அழகா கொடுக்கலாம். கிடாய் தான் கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லுதா? கிடையாது. வெள்ளாட்டில் 2 வகை குர்பானி கொடுக்கலாம். வெள்ளாட்டிலும் ஆண் வகை பெண் வகை. சிறப்பு என்னது அப்படின்னா ஆண் கிடாயை கொடுப்பதான் சிறப்பு. அதற்காக இதை கொடுத்தால் குர்பானி கூடாது என்று அல்ல இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப 4 வகை ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஒட்டகத்தில் 2 வகை, ஆண் வகை பெண் வகை. மாட்டில் 2 வகை, ஆண் வகை பெண் வகை. இப்போ மாடு இருக்குது, ஆண் வகை காளை மாடு, பெண் வகை பசு மாடு. இப்போ எருமையை குர்பானி கொடுக்கலாமா? எருமை எதோடு சேர்க்கிறது? இஸ்லாம் மாட்டு இனத்தோடு சேர்க்கிறது. எருமை எதோடு சேர்க்குது? நம்ம கால்நடையா நம்ம இந்த தேசத்தில் பயன்படுத்துகிறோம். அப்போ மாடு என்று வருகின்ற பொழுது அது காளை மாடு பசு மாடாக இருந்தாலும் சரிதான், எருமையில் ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரிதான், அது ஒரே வகையில் சேர்ந்துடும். அதுக்காக காட்டெருமையை குர்பானி கொடுக்க முடியுமா? காட்டுக்கு போறாரு, காட்டெருமையை பிடிச்சிட்டு வந்து குர்பானி கொடுக்க முடியுமா? அதைத்தான் சொல்றேன். காட்டெருமை என்பது கால்நடைகளில் கட்டுப்பட்டது கிடையாது. காட்டெருமையை கொண்டு விவசாயத்தில் ஈடுபட முடியுமா? நாட்டு எருமைகளையோ நாட்டு பசுக்களையோ நாட்டு காளை மாடுகளை தான் விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியும். காட்டெருமைகளை பயன்படுத்த முடியாது. அது இஸ்லாத்தில் கூடாது. அப்ப கால்நடைகளை குர்பானி கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. இப்ப சேவல் இருக்குது, கோழி இருக்குது, இது கால்நடைகளே கட்டுப்பட்டது கிடையாது, இது பறவை இனங்களில் கட்டுப்பட்டது. அப்ப இதை குர்பானி கொடுக்க முடியாது. இப்ப காட்டுக்கழுத, அப்ப அவைகளை குர்பானி கொடுக்க முடியாது. அப்ப 8 வகையான இந்த கால்நடைகளை குர்பானி கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இப்ப கால்நடைகளை அழகிய முறையிலே தேர்வு செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி நாளை கியாமத்து நாளையில் அது கொண்டு வரப்படும். எப்படி கொண்டு வரப்படும்? அதனுடைய கொம்புகளோடு கொண்டு வரப்படும், அதனுடைய ரோமங்களோடு கொண்டு வரப்படும், அதனுடைய கால் குழம்புகளோடு கொண்டு வரப்படும். கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம எப்படி கொடுக்கிறோம்? நோஞ்சானா கொடுத்தா அதையும் அல்லாஹ் அந்த பார்வைக்கு வைப்பான். இந்த இத்து போனது, வீணா போனது, நாளைக்கு சாவ கிடக்கிறது, சகட்டு மேனிக்கு வாங்கிட்டு குர்பானி கொடுக்கிறது, அதையும் கொண்டு வந்து அல்லாஹ் கேவலப்படுத்துவான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானி பிராணிகள்
நாளை கியாமத் நாளையில் கொண்டு வரப்படும். எனவே அழகிய முறையில் நல்ல பிராணிகளை தேர்வு செய்து குர்பானி கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்ப ஆடாக இருந்தால் ஒரு வயசம் கண்டிப்பா பூர்த்தியாகி இருக்க வேண்டும். 6 மாச குட்டிய குர்பானி கொடுத்துக்கிட்டு பேருக்கும் பெருமைக்கும் நானும் குர்பானி கொடுத்தோம்னா அது குர்பானி அல்ல, அது குர்பானி சேராது. பிரியாணிக்காக அறுத்துருக்கிறான், அவ்வளவுதான். இப்போ மாடுகளாக இருந்தால் 2 வருடங்கள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வருடங்கள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். அப்ப இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எந்த பிராணிகள் அதனுடைய வயதை அடைந்திருக்கிறதோ அதைத்தான் நீங்கள் அறுத்து பலியிட வேண்டுமே தவிர அது அல்லாததை நீங்கள் அறுத்து பலியிடக்கூடாது என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. இப்படி குர்பானுடைய அந்த விஷயங்கள் இருக்கிறது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது 4 பிராணிகள் குர்பானிக்கு ஏற்றமானது கிடையாது. ஒன்று என்ன அப்படின்னா, குருட்டு மொழி முழிக்குது, பார்வையே தெரிய மாட்டேங்குது. நல்ல குருடாக இருக்கிறது, தெளிவான குருடாக இருக்கிறது. ஒரு 5000 ரூபாய் 2000 ரூபாய் கம்மியாக கிடைச்சுன்னு வாங்கிட்டு வந்துடலாமா? வாங்கிட்டு வரக்கூடாது. பார்வை இருந்தால்தான் விளைச்சல் நிலத்துக்கு போய் மேயும். எனவே நல்ல குருடாக இருக்கிறது, அது குர்பானிக்கு போதுமாகாது. நல்ல நோயா இருக்குது, பார்த்தாச்சா நோஞ்சானா இருக்குது, தெளிவாக தெரியக்கூடிய நோய் இருக்கிறது, அதையும் குர்பானி கொடுக்கக்கூடாது. தெளிவாக ஊனமாக இருக்கிறது, தெளிவாக நொண்டியாக இருக்கிறது, நடக்க கூட முடியல, நாம் அறுத்து பலியிடக்கூடிய இடத்திற்கு கூட வர முடியல. அப்ப இப்படிப்பட்ட இந்த ஊனமுள்ள பிராணியை அதையும் குர்பானி கொடுக்கக்கூடாது. மஜ்ஜையில் எலும்பு இல்லாமல், எலும்புல மஜ்ஜை இல்லாம மெலிவாக இருக்கிறது, உடல்லாம் ஒட்டி போய் இருக்கிறது, அடுத்தாச்சுன்னா 5 கிலோ கூட தேராது. அப்ப இதையும் குர்பானி கொடுக்கக்கூடாது என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இவற்றையெல்லாம் நாம் தவிர்த்து விட வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இந்த ஆடுகள் இருக்குது, இந்த ஆட்டினுடைய கொம்புகள் உள்பகுதியிலிருந்து பாதி வரைக்கும் உடைந்திருக்கிறது. இந்த கொம்பை பார்க்கிறோம், உள்பகுதி வெளிப்பகுதி, வெளிப்பகுதி ஓடா இருக்கும், உள்பகுதி கட்டியா இருக்கும். இந்த வெளிப்பகுதி ஓடு உடைஞ்சா பரவாயில்லை, குர்பானி கொடுத்துக்கிடலாம். வெளிப்பகுதியும் உள்பகுதியும் பாதி வரைக்கும் கொம்பு உடைந்திருந்தால் அதை குர்பானி கொடுக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிப்பார்கள். இப்போ பாதி வரைக்கும் இந்த கொம்பினுடைய மேல் தோடு பாதி வரைக்கும் போயிருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ள கொம்பு கட்டியா இருக்குது, இதை குர்பானி கொடுக்கலாம். உள் கொம்போடு பாதி வரைக்கும் உடைந்த அதை குர்பானி கொடுக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிப்பார்கள். உன்னாச்சா ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட கிடாய்களை குர்பானி கொடுக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்கிறாங்க. ஏன் ஆண் கிடாய்களுக்கு ஆண்மையை நீக்கிறாங்க அப்படின்னா, அது தமது இணையை தேடி அலையக்கூடாது, கவனம் ஃபுல்லா இணையை தேடி இருக்கக்கூடாது. அது காயடிச்சோம்னா இணையை விட்டு விட்டு இரையை தேடி போயிடும். இரையை தேடி கவனம் இருக்கும், இணையை தேடி இருக்காது. இரையை தேடி கவனம் இருந்தால் அது கொழுத்த கிடாயாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப கிடாயில ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட கிடாய்களை குர்பானி கொடுக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். சரி, ஒரு குர்பானிக்காக பிராணி வாங்குறோம், உள்ள கருவை சுமந்திருக்கிறது, இது அறுக்கலாமா கூடாதா பாவமா? அதெல்லாம் கிடையாது. ஒரு குர்பானி பிராணியை பிரிச்சிருக்கிறோம், அது கருவை சுமந்திருக்கிறது, கருவோடு இருக்கக்கூடிய அந்த பிராணியை குர்பானி கொடுக்கலாமா? அழகா கொடுக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அம்மஸ்தமலத் அலைஹி அர்ஹாமுல் உன்ஸயை, எந்த பிராணிகள் கருவை சுமக்கிறதோ அதை அறுக்கக்கூடாது என்று அல்லாஹ் தடை பண்ணியிருக்கிறானா? அப்படி கிடையவே கிடையாது, கொடுக்கலாம். இன்னொரு விஷயம், ஒரு ஆடு இருக்குது, குட்டியை ஈனி இருக்கிறது, எஜமானம் வித்துட்டான், இதை குர்பானி கொடுக்கக்கூடாது. ஏம்னா குட்டிக்கு பால் கொடுத்திருக்கக்கூடிய தாயை குர்பானிக்கு கொடுக்கக்கூடாது. குட்டியும் சேர்த்து விற்கிறான், பால் குடித்து கொண்டிருக்கக்கூடிய குட்டியையும் குர்பானி கொடுக்கக்கூடாது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இந்த காது கிழிஞ்சு போனது, வாலு அருந்து போனது, பல்வரிசைகள் சிதைந்து போனது, கொம்பு மூடோடு போனது, சொறி சிரங்கு பிடித்தது, ஆட்டுக்கென்று வரக்கூடிய அந்த நோய்கள் பிடித்தது, இவைகளை கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டோம் குர்பானி கொடுக்கவே கூடாது. அப்படி குர்பானி கொடுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ துல்ஹஜ் பிறந்துருச்சு, குர்பானிக்காக ரெடியாக இருக்கிறோம். நம்ம வீட்டில் ஒரு மரணம் விழுந்து விட்டது. சில பேர் என்ன சொல்றாங்க, மூட நம்பிக்கை, 40 நாள் கழியணும், துக்கம் அனுஷ்டிக்கும். துக்கம் 3 நாள் தான். துக்கம் எத்தனை நாள்? 3 நாள் தான். ஒரு மனைவியாக இருந்தால் கணவனுக்காக வேண்டி 4 மாதங்கள் 10 நாட்கள், அவளுக்கு மாத்திரம்தான் 4 மாதங்கள் 10 நாட்கள். மற்ற யாரும் வீட்டில் இறந்து போனால் 3 நாளைக்கு மேலே துக்கம் கிடையவே கிடையாது. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, துல்ஹஜ் பிற ஒன்று வந்துருச்சு, யாராவது வீட்டில் இறந்து போயிட்டாங்கன்னா 40 நாள் கழிஞ்சாதான் எதையுமே இது பண்ண முடியும், 40 நாளுக்குள்ள குர்பானி. அதான் நான் சொன்னேன், குர்பானி என்பது இறைவணக்கம். இப்போ உதாரணத்திற்கு தொழுகை போன்று இறைவணக்கம். வீட்டில் ஒரு ஆள் இறந்து போயிட்டார், 40 நாள் தொழக்கூடாது, துக்கம் அனுஷ்டிக்கணும். அப்படி வீட்டில் அப்படி இருப்போமா? அல்லது வீட்டில் ஒரு ஆள் இறந்து போயிட்டார், ஹஜ்ஜி செய்யக்கூடாது, ஹஜ்ஜிக்கு போனால் திரும்ப வந்துடணும், கிடையவே கிடையாது. அப்போ கண்ணியமிக்கவர்களே, இந்த மாசத்தில் இறந்து யாருடைய பிறப்பிற்கும் யாருடைய இறப்பிற்கும் இஸ்லாத்தினுடைய கடமைகள் நீங்கவே நீங்காது. இஸ்லாம் கடமையாக்கி எப்போ நீங்கும்னா, வசதி வாய்ப்பே இல்லை. நான் ஒரு 6 நிபந்தனைகள் சொன்னேன். அந்த 6 நிபந்தனைகளுக்கு கட்டுப்படாதவருக்கு மாத்திரம்தான் குர்பானி எனும் கடமை நீங்குமே தவிர, இந்த 6 ஷரத்துக்கள் இருந்து வீட்டில் யாராவது, சில பேர் வீட்டில் குழந்தை பிறந்தா 40 நாள் கழியணும், தண்ணி ஊற்றணும், அப்போ தான் குர்பானி கொடுக்கணும். சில பேர் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும், வெள்ளை அடிக்காமல் குர்பானி கொடுக்கூடாது. எவ்வளவு மூட நம்பிக்கைகள், அது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. அப்போ கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது, குர்பானி தினத்தில் குர்பானி கொடுக்காம கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. குர்பானி தினத்தில் கண்டிப்பாக குர்பானி கொடுக்க வேண்டும். ஒரு உயிர் அறுத்து பொழிகிறோமே, ஜீவகாரனுக்கு எதிரானது, ரெண்டாவது பேசிக்கலாம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. கொன்னா பாவம் தின்னா போச்சு. கண்ணியமிக்கவர்களே, ஆதி மனிதன் வேட்டையாடி தான் வாழ்ந்தான். அவன் வேட்டையாடக்கூடாது அப்படி இருந்தான்னா இந்த மனித இனம் விருத்தியை அடைந்திருக்கார். சும்மா சில பேர் போலியான பேச்சுக்களை பேசுவார்கள். அவை கண்ணியமிக்கவர்களே, குர்பானி என்பது பிரியாணிக்காக அல்ல. அல்லாஹ் சொல்றான், நான் கேட்கிறேன், ஒரு உயிரை நான் அறுத்து பலியிடுகின்றேன், என் உயிரை அல்லாஹ் கேட்டாலும் நான் கொடுப்பேன். இந்த தியாகத்தை வெளிப்படுத்துவதான், மாமிசத்தை சாப்பிடுறது நோக்கம் இல்லை. அல்லாஹ் சொல்றான்னா, உன் உயிரை கேட்டாலும் இஸ்லாத்திற்காக, இந்த மார்க்கத்திற்காக உயிரை துறக்க வேண்டாம், தியாக மனப்பான்மை வெளிப்படுத்த வேண்டாம். இதுதான் குர்பானியினுடைய தத்துவம், நோக்கம் என்று இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஆகவே கண்ணியமிக்கவர்களே, எதை நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்ல இறைவன் கிருபை செய்வானாக. வாகிர் தாவாகும் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.